வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேயாட்டம் ஆடி இருக்கும் ரோஹித் சர்மா. ஸோ டோட்டலி நம்மளுடைய நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனலில் டீம் இந்தியாவுக்கு 252 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு டீம் இந்தியா ஒரு மிகப்பெரிய லெவலில் டிரைவர் சீட்டில் இருக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ என்ன தான் அது வந்து ஒரு லோ சேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு பெரிய சேஸாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம், ஸோ அவர் கொடுக்க போகிற அந்த ஒரு அதிரடியான ஸ்டார்ட் வந்துட்டு ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இங்கே அப்படியே நடந்திருந்தது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தலைவன் 50 அப்படிங்கிறத அடித்து ஒரு வெறித்தனமான இன்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்து காட்டுன்னு போட்டு காட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தலைவனை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரம் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ ஃபஸ்ட் ஓவரில் வந்துட்டு செகண்ட் பால் வந்து 6ல் ஆரம்பித்து ஸோ டோட்டலி வந்துட்டு போட்டு கொண்டு எடுத்துட்டார். அது எஸ்பெஷலி நேத்தன் ஸ்மித்தை பார்த்தாருனாலே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நேத்தன் ஸ்மித்தை வந்துட்டு தேர்ட் பாலில் அவருடைய ஓவரோட தேர்ட் பாலில் 6 அடிக்க ஆரம்பித்து அடுத்து ஒரே ஓவரில் 14 ரன்கள் போட்டு பொழந்துவிட்டு அந்த இடத்துல 50 அப்படிங்கிறதையும் ரீச் பண்ணி ஸோ ஒரு வேறு லெவலில் ஒரு மான்ஸ்டர் மாதிரியான இன்னிங்ஸ் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்துட்டு ரோஹித் சர்மா ஆடினார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல வந்துட்டு 17 ஓவர் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மா மட்டுமே 7 பவுண்டரி 3 சிக்ஸர்னு போட்டு அடிச்சு விட்டுருந்தார். சுப்மன் கில் அந்த டைமில் வந்து 50 பாலை ஃபேஸ் பண்ணி 30 ரன் தான் அடிச்சிருந்தார். ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு சைடு ஸ்டெடியாக நின்று அடிச்சுட்டு இருக்கிற போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம அடிக்கணுமா இல்லை வந்துட்டு இப்போது கேப்டன் அடிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைக்கை மட்டும் ரொட்டேட் பண்ணுமா போதுமா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே ஸோ அவர் வந்து மாட்டிக்கிட்டார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஃபியர்லெஸ் நாக் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஸோ ரோஹித் சர்மா வந்து அந்த 50 அப்படிங்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா இது வரைக்கும் எத்தனையோ 50 அவரால் அடிச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ இந்த தடவையும் இந்த ஒரு ஃபைனல்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐசிசியோட ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதுல ரோஹித் சர்மா அடிக்கிற முதல் 50 இது. ஏன்னா அவரோட அந்த ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா டீம் ஸ்கோர் தான். எனக்கு என்னோட 50 எதுவும் முக்கியம் இல்லை, நான் வந்தேன் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மாவோட நாக்கே இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதை அப்படியே வந்து ப்ரூவ் பண்ணார். பட் இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு ஒரு சாலிடான 50 ப்ளஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரி அப்படிங்கிற அந்த விஷயமும் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அவருக்கு காத்துட்ருக்குன்னே சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி கைடன்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபீல்டிங்கில் சொதப்பியிருந்தாலும் ஸோ பவுலிங் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு கெஸ்டராக இருந்துச்சு. ஏன்னா சாண்ட்னர் அவருடைய அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது ஒரு க்ளூலஸாக போயிடுச்சு பவுலிங் வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்டே அவர் பார்த்துருப்பாரு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எந்த லெவலில் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு. பட் ஸ்பின்னர்ஸை ஏர்லியான உள்ளே கொண்டு வராமல் ஸோ கைல் ஜெமிசனுக்கு 4 ஓவர், வில்லியம்க்கு 2 ஓவர், நேத்தன் ஸ்மித்துக்கு 2 ஓவர் அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்மோஸ்ட் 8 ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பேஸ் அட்டாக்கை வச்சே போட்டார் பவர் பிளேயில். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பின்னராக அவரே அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை நம்ம ஏர்லியான கொண்டு வந்திருக்கணும். இதை வந்து கமெண்ட்ஸ்டே வந்து சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ரிலேயே இது வந்துட்டு ஒரு பேட் மூவாக இருக்குன்னு. ஸோ அது வந்து அந்த இடத்துல ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் அவர் ஆடின அந்த ஒரு உத்தரதாண்டவம் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோஹித் சர்மாவோட இந்த இன்னிங்ஸை 1 வேர்டில் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.